பாப்பாய்ஸ்ல நார்மல் ஷாப்பை விட கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மையா இல்லையா அப்படின்னு இப்ப கிளியர் பண்ணிடுவா. சோ அப்படின்ட்டு பெங்களூர் வேகா சிட்டி மால்ல இருக்கிற பாப்பாய்ஸோட ஃபுட் கவுண்டருக்கு போயிட்டேன். அங்க நான் வந்து மீல் ஆர்டர் பண்ணேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாம்பனீரோ பர்கர் அண்ட் பாப்கார்ன் சிக்கன் சொல்ல வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பதிலா பாப்கார்ன் சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். இது ஓவரால் பிரைஸ் வந்து ஒரு 450 ரேஞ்சில வந்தது. சோ ஃபுட்டுமே ரொம்ப ஸ்பீடாவே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதுல வந்து சொன்ன மாதிரியே பெப்சி இருக்கு, பர்கர் இருக்கு அண்ட் பாப்கார்ன் சிக்கன் இருக்கு. அது போக முக்கியமா இதுல கெச்சப் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் KFC நமக்கு கெச்சப் கொடுக்கல, கேட்டதுக்கும் அவங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணிருந்தோம். இந்த டைம் அவங்களுக்கு முன்னாலே கடைய போடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை போடணும்டா. அவங்களுக்கு முன்னாடியே இதை உட்கார்ந்து சாப்பிட்டோம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ டேஸ்ட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்கர் ரொம்பவே சாஃப்டாகவும் சிக்கன் நல்ல டேஸ்டா அண்ட் வந்து ரொம்பவே ஜூசியா ரொம்ப டேஸ்டியா வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாப்கார்ன் சிக்கன். இங்கதான் பிரச்சனையே என்ன அப்படின்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, ஏதோ ஒரு நமத்து போன மாதிரி ஏதோ ஒண்ணு சாப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருந்துட்டே இருந்துச்சு. என்னன்னு சொல்லி என் கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க கம்ப்ளீட்டா பயங்கர ஆயில்ல வந்து அதை பண்ணிருந்தாங்க. என்னதான் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் இவ்வளவு ஆயில் இருக்குமான்றது தெரியல. அந்த ஆயில் தான் வந்து எனக்கு திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பசியில சாப்பிட்டு தானே ஆகணும், காசும் கொடுத்துருக்கோம். ஆயில் அதிகமானதுனால தான் திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. இவ்வளவு ஆயில் இதுல சேர்க்கறது வந்து நல்லது கிடையாது, சும்மாவே சாப்பிடக்கூடாதுதான். பட் இருந்தாலும் இவ்வளவு ஆயிலுங்கும் போது இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். பட் நான் பண்ண ஒரே தப்பு, இதை நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நீங்க பாப்பாய்ஸ்ல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.